அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், ஹராமான சம்பாதித்து விட்டும், ஹராமான உணவை விட்டும், ஹராமான ஆடைகளை விட்டும், ஹராமான இடத்தை விட்டும், ஹராமான பார்வையை விட்டும், ஹராமான சிந்தனையை விட்டும், ஹராமான செயல்களை விட்டும், ஹராமான வாழ்க்கையை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், அதிகமாக அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துருள்வாயாக. ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, இந்த 4 விஷயங்கள் வாழ்வாதாரத்தை இழுத்து கொண்டு வருகின்றன. வாழ்க்கையில் பர்க்கத்தில்லை. சம்பாதிக்கிறோம், ஆனால் பர்க்கத்தில்லை. கையில் பணம் தங்கவே மாட்டேங்குது. செலவு ஆகிவிடுகிறது. எதுவும் வாங்கவே முடியவில்லை என வருத்தப்படுபவர்கள், இந்த 4 விஷயங்கள் வாழ்வாதாரத்தை இழுத்து கொண்டு வருகின்றன. முதல் அமல் இரவில் வணக்கம். இரவு நேரத்தில் நின்று வணங்குவதால், தொழுதல். இரவு நேரம் தொழுதால் வாழ்வாதாரம் தேடி வரும். இரண்டாவது அமல் விடியற்காலையில் பாவ மன்னிப்பு தேடுவது, தௌபா செய்வது, இஸ்திக்ஃபார் செய்வது. மூன்றாவது அமல் அதிகமாக தானம் தர்மம் செய்வது. தானம் தர்மம் எவ்வளவு அதிகமாக செய்கிறோமோ அவ்வளவு பர்க்கத்துகளை அல்லாஹ் கொடுப்பான். நான்காவது அமல் பகலில் தொடக்கத்திலும் முடிவிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவது. காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவது. இந்த 4 விஷயங்களை செய்வதால் வாழ்வாதாரம் தேடி வரும் என்று இமாம் இப்னுல் ஹய்யும் ஜல்சி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி: கியாமத் நாளில் முதலாக தொழுகை பற்றி விசாரணை செய்யப்படும். தொழுகை சரியாக இருந்தால் மற்ற அமல்களும் சரியாக இருக்கும். தொழுகை சீர்குலைந்து இருந்தால் இதர அமல்களும் சீர்குலைந்து இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு குர்த் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் தப்ரானி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.